சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் முந்தவாறு பரங்கொண்ட உமை முனைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. சியாட்டில் நகரத்தார் பெருமக்கள் எல்லாருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய மனங்கனிந்த வணக்கங்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இங்கே வந்தபோது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? முதல்ல இந்த நகரத்தார் பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி. எதுக்காக நன்றி? நல்ல சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு ஆட விட்டாங்களே, அதுக்காக நன்றியா? இல்லை. இத்தனை பேர் இன்னைக்கு கூடி உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அதுக்காக நன்றியா? இல்லை. திருக்குறளுக்கு அருமையா விளக்கம் கொடுத்து ஒரு பிள்ளைங்களை வச்சு அருமையா ஒரு நாடகம் நடத்தினாங்களே, அதுக்காக நன்றியா? இல்லை. பிள்ளைங்கள் எல்லாம் நிறைய டான்ஸ் ஆடினுச்சு, அதுக்காக நன்றியா? இல்லை. இப்ப எதுக்குத்தான் நன்றி? வீட்டுல நம்மளையெல்லாம் ஆட வைக்கிற ஆட்சிமார்களை இங்க ஆட வச்சாங்களே, அதுக்குத்தான் நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, நாங்களே ஆடிட்டு இருந்தா என்ன ஆகிறது? ஆட வைக்கிறவங்களை ஆட வச்சாங்களே, அதுக்காக 1000 கோடி நன்றிகள், வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் நீங்க பார்த்தது 21st செஞ்சுரி. இப்ப மேடையில் உட்கார்ந்து இருக்கிறது 20th செஞ்சுரி. மறக்காதீங்க. நல்ல சந்தோஷமா இருந்துச்சு இந்த பிள்ளைகளுடைய ஆட்டங்கள். அது மகிழ்ச்சியா இருந்தது. கவியரசு கண்ணதாசனை ஒரு மேடையில் அப்படி உட்கார வச்சாங்க. அவர் அப்படி எல்லாத்தையும் பார்த்தார். பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியோட என்ன சொன்னார் தெரியுமா? நான் எங்க வீட்டுல கூட இப்படி யாரும் ஆடி பார்த்ததில்லை, இங்க வந்து பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சி. நான் அவர் கூட ஒரு 10 வருஷம் சுத்தி இருக்கிறேன். பல ஊர்களுக்கு போயிருக்கிறேன். பல இடங்கள்ல சொற்பொழிவு, கவியரங்கம். அவரை பற்றி ஒரு செய்தி, எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. என்ன தலைப்பு? நகரத்தார் பெருமைகள். இப்ப சொன்ன தலைப்பு சிலதை மட்டும் உங்களுக்கு ரொம்ப குறிப்பாத்தான் சொல்ல போனேன். ரொம்ப நேரம் பேச மாட்டேன். முதல்ல எங்க ஆரம்பிக்கிறோம்? கண்ணதாசன் ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷத்துக்கு முன்னால ஒரு தீபாவளிக்கு அவருக்கு பணம் வேணும். எவ்வளவு பணம் வேணும்? அப்போ ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். அவர்கிட்ட கையில் அவ்வளவு காசு இல்லை. தமிழ்ல காசுன்னா குற்றம்னு அர்த்தம், தெரிஞ்சுக்கிடுங்க. அவர்கிட்ட கையிலையும் காசு இல்லை, மனசுலையும் காசு இல்லை. ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். அவங்க அண்ணன் A.L. சீனிவாசன் பேரு. அவர்கிட்ட போறார். அண்ணே, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும் தீபாவளிக்கு. எல்லாருக்கும் வேட்டி, சட்டை, புடவை அது எல்லாம் வாங்கணும். 10,000 ரூபாய் பணம் வேணும். அவங்க அண்ணன் என்ன தெரியுமா சொன்னாரு? உனக்கு பணத்தை ஒழுங்கா வச்சுக்க தெரியாது, நீ உடனே செலவழிச்சு விடுவேன். 100 ரூபாய் வந்தா உடனே செலவழிச்சு விடுவேன், மிச்சம் வைக்க மாட்டேன், நான் தரமாட்டேன்ட்டார். இவருக்கு எப்படி இருக்கும்? சொந்த அண்ணன் கேட்டது வெறும் 10,000 ரூபாய். அவர் பணக்காரர், தரமாட்டேன்ட்டார். வீட்டுக்கு வந்தாரா, அப்படியே கவலையா உட்கார்ந்துட்டார். வேகமா பேனா பேப்பர் எடுத்தார். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே. புரியுதா? அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே. அடுத்த வரி, ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. எழுதி விட்டாரா? மனசு பூரா வருத்தமா இருக்கு. ஒரு வாரம் ஆச்சு. சின்னப்பா தேவர்னு ஒருத்தர் வந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் பற்றி?
இந்த மருதமலை மாமணியே முருகையான்னு ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா? அந்த பாட்டை கண்ணதாசன் எழுதினார். குன்னக்குடி வைத்தியநாதன் இசையமைச்சார். மதுரை சோமசுந்தரம் அது அழகா பாடினார். அந்த பாட்டில் ஒரு வரி வரும், தேவரின் குலங்காக்கும் வேலையா. அவரு தேவர்கள்னு அங்க கையை காமிச்சாரு. சின்னப்பா தேவர் நம்மளைத்தான் பாடுறாருன்னு நினைச்சுக்கிட்டாரு. இயல்பு தானே. தேவரின் குலங்காக்கும் வேலையா. ரொம்ப சந்தோஷம். கவிஞரே, பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு பாடினதுக்கு என்ன மாதிரி பணம் கொடுக்கணுமா இல்லையா? சின்னப்பா தேவர் பணம் கொடுத்தார். ஒரு செக்கு. எவ்வளவு ரூபாய்க்கு செக்கு கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, ஒரு கற்பனை. 10,000. பிளாங்க் செக். சின்னப்பா தேவர் கையெழுத்து போட்ட பிளாங்க் செக்குன்னா எத்தனை கோடி வரும்? நம்மளுக்கு யாராவது பிளாங்க் செக் கொடுத்தா என்ன செய்வான்? பேங்க்ல போய் அவன் கணக்கில் எவ்வளவு பணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஒரு 100 ரூபா மினிமம் பேலன்ஸ் வச்சுவிட்டு பாக்கிக்கெல்லாம் செக் எழுதி அந்த ஆளை ஒரு வழி பண்ணிட மாட்டான். கண்ணதாசன் என்ன ரூபா பண்ணாரு செக்கை வாங்கி? கண்ணப்பா, அவர் தான் அசிஸ்டன்ட். இந்த செக்கை கண்ணாடி போட்டு மாட்டு, என் பெருமைக்கு இது எடுத்துக்காட்டு. என்கேஷ் பண்ணாதே, கண்ணாடி போட்டு மாட்டு. அப்படிப்பட்டவர். அது ஒரு காலம். அந்த சின்னப்பா தேவர் இப்ப வர்றார். இன்னும் தீபாவளிக்கு ஒரு வாரம் இருக்கு. அண்ணே, வண்டியில ஏறுங்க, போவோம். எங்க போகணும் சொல்ல மாட்டேன். போக வேண்டிய இடத்த சொல்லல. இவர் சரின்னு வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டார். பின் சீட்ல உட்கார்ந்தாரா, நல்லா தூங்கிட்டார். அருமையா தூங்குவார். அவரு மாதிரி தூங்க யாராலையும். ஒரு முறை பாண்டிச்சேரியில 9:30 மணிக்கு கம்பன் விழா. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் நீட்ட வசதியா லாட்ஜில் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. என்ன எழுப்புனாலும் எந்திரிக்கல. 9:30 மணிக்கு கரெக்டா விழா ஆரம்பிக்கணும். கம்பன் அடிப்படை கணேசன் உட்கார்ந்து இருக்காரு மேடையில. நேரப்படி ஆரம்பிக்கணும். என்ன தெரியுமா சொன்னாரு? இவரை கூப்பிட்டுட்டீங்க, ஒரு ஓதுவாரை விட்டு அல்லது ஒரு பெரியவரை விட்டு கம்பன் பாட்டுகள் பாட சொல்லுங்க. இறை வணக்கம் 9:30 மணி, இறை வணக்கம். அவரும் பாடிக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு நேரத்துக்கு பாடணும்? கண்ணதாசன் வர்ற வரைக்கும் பாடணும். இங்க வேகமா அங்க போய் இவரை எழுப்பி இவர் எந்திரிச்சு கண்ணை தொடச்சு ஒரு சட்டையை மாட்டிக்கிட்டு வேகமா வந்து மேடையில உட்கார்ந்தாரா, அது வரைக்கும் பாட்டு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சார்ல, அவ்வளவு பேர் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அப்படி பேசுவார். நல்லா தூங்கிட்டார். இதுல கார்ல உட்கார்ந்து தூங்கிட்டார். நேரம் திருப்பதிக்கு போயிருச்சு வண்டி. திருப்பதி பெருமாள் சரிதானே? அமெரிக்காவில் எந்த கோயில பார்த்தாலும் பெருமாள் விக்கிரகம் ஒன்று இருக்கும். ஏன்னா அவர் தான் வசூல் ராஜா. ஆமா, சிவன் கோயிலுக்கு ஏன்னா உண்டியல் போடுவேன். சிவன் கோயிலில் போய் ஒரு கும்பிட்டுட்டு வந்துடுவாங்க. பெருமாள்னா உண்டியல் போடுவாங்க. அப்படி ஒரு பழக்கம். இவரை கூட்டிக்கிட்டு திருமலைக்கு போயிட்டார். இவர் அண்ணே என்னங்கிறார். இறங்குங்க திருமலை. நான் வரமாட்டேன், இந்த பெருமாள் கோயிலுக்கு நான் வரமாட்டேன். முந்தையே சொல்லியிருக்காரு, திருப்பதி பெருமாளுக்கு நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? 300 ரூபா கொடுத்து டிக்கெட்டு வாங்கினா 4 மணி நேரம் கியூவில் நிற்கணும். 5000 ரூபாய் கொடுத்து திருக்கல்யாணம் பண்ணனா 2 மணி நேரத்தில் சாமியை பார்த்துடலாம். சியாட்டில் இருந்து ஒருத்தர் வந்து $5000 தர்றேன்னாராம். அர்ச்சகர் சொன்னாராம், அப்ப நீங்க இருங்க, பெருமாளே வந்துடுவாரு. இது பணக்கார சாமி, நான் பார்க்க மாட்டேன். சொன்னது யாரு? கண்ணதாசன். பெருமாள் சிரிச்சுக்கிட்டார். இப்போ சின்னப்பா தேவர் கூட்டிக்கிட்டு வந்துட்டார். இறங்குங்கோ. நான் வரமாட்டேன். வந்துட்டீங்க, இனிமே என்ன வரமாட்டேன். இறங்குங்க. பெருமாள் உங்களுக்கு மரியாதை கொடுத்தா உள்ள வாங்க, இல்லைன்னா திரும்பி போங்க. உள்ள வர அரை மனசு. இந்த பெருமாள் பணக்கார சாமி, நம்மள்கிட்ட கையில காசு கிடையாது. உண்டியல் போடுறதுக்கு டிக்கெட்டு வாங்குறதுக்கும். எங்க ஊர்ல டிக்கெட்டு வாங்கினா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுங்க. 100 ரூபாய் கொடுத்தா முன்னால் நின்று பார்க்கலாம். 2000 ரூபாய் கொடுத்தா சாமியை தொட்டு பார்க்கலாம். 5000 ரூபாய் கொடுத்தா தூக்கிட்டே வந்துடலாம். இன்னைக்கு அப்படித்தாங்க நடந்துகிட்டு இருக்கு.
இவர் என்ன சொன்னார்? நான் வரமாட்டேன். வாங்க. வந்தாரா? உள்ள எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் ஒரு ஐஏஎஸ், அவர் அங்கே இவரை பார்த்து விட்டார். கண்ணதாசன் இறங்கிக்கிட்டு இருக்கார் அந்த படியில. அந்த காலம் தூரத்தில் நின்று அவர் பார்த்தாரா? அவர் இவருடைய பரம பக்தர், விசிறி. கண்ணதாசன் பாட்டுன்னா அப்படியே உட்கார்ந்துருவார். மாட்டு வண்டி ஓடாத ஊர்ல கூட கண்ணதாசன் பாட்டு வண்டி ஓடியது. அப்படியே உட்கார்ந்துருவார். இவரை பார்த்தாருல்ல, ஓடி வர்றார். அவர் ஓடி வந்து கண்ணதாசன் கையை பிடிச்சு வாங்க உள்ள வாங்கன்னு கூட்டிக்கிட்டு போக, முன்னால வந்த சின்னப்பா தேவர் இப்ப பின்னாலே ஓடியாரார். பின்னால வந்த கண்ணதாசனை பெருமாள் முன்னால விட்டுட்டாரு. உள்ள கூட்டிக்கிட்டு போயாச்சு. பெருமாள் சன்னதி, திருப்பதி பெருமாள். இவர் கண்ணதாசன் அங்க போனாரா? பெருமாளை பார்த்தாரா? நான் வரமாட்டேன்னு சொன்னேன், நீ என்னை கூட்டிக்கிட்டு வந்துட்டீங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. வாசப்படியா கிடந்து உன் வாயை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பாட்டு குலசேகர ஆழ்வார் பாட்டு. 4000 திவ்ய பிரபந்தம். கண்ணதாசனுக்கு அதெல்லாம் பாடம் ஞாபகம் வச்சுக்க. அப்படியே பாடுறாரு, கண்ணீர் வருது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்மளா இருந்தா சருகண்டி சருகண்டின்னு விரட்டி விட்டுருவாங்க. நீ என்ன டிக்கெட்டு வாங்கி உள்ள போனாலும் கொஞ்ச தூரம் இல்லை, பார்த்துக்கிட்டு போற போதே தள்ளி விட்டுருவான். என் கூட வந்த ஒருத்தன் அப்படி தள்ளுனவன்ட்டு 100 ரூபா கொடுத்தேன். நல்லா பிடிச்சி தள்ளி விட்டேன். சும்மா போனாலாவது மெதுவாக தள்ளி விடுறான். அந்த ஊர் அப்படித்தான் கோயில். இவர் இப்ப யார் நிக்கிறா? ஈவோவில் நிக்கிறாரு. ரொம்ப பாராட்டுக்கள். கண்ணீர் விட்டு 1/2 மணி நேரம் கும்பிட்டார். வெளியில வந்தாச்சு. படிவட்டம் கட்டினாங்க, லட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. வெளியில வந்தா உண்டியல் இருக்கு. சின்னப்பா தேவர் பைக்குள்ள கைய விடுறார். 100 ரூபா கட்டு இந்தியாவில் 10,000 ரூபா உண்டியல்ல போடுறார். கண்ணதாசன் ஒரு பார்வை பார்க்கிறார். இவர் பைக்குள்ள கைய விடுறார். பைதான் சுத்தம். இப்ப என்ன செய்யறது? கவலைப்படலை. ஒரு தாள் கொடுங்கோ. பேப்பர் வாங்கினார். ஒரு 4 வரி பாட்டு எழுதினார். திருமலை உண்டியல்ல முதல்ல பாட்டெழுதி போட்டது கண்ணதாசன் தான். 4 வரி பாட்டு எழுதினார். என்ன எழுதினார் தெரியுமா? என் கடனை தீர்ப்பாய் இறைவா, திருமலைவாழ் வெங்கடேஸ்வர பெருமாள் வேந்தனே, மங்காத செல்வத்தை அள்ளி தினமும் தருவாயேன், நல்வழியில் வாழ்ந்திருப்பேன் நான். நீ தினந்தோறி எனக்கு பணத்தை கொடுத்திருந்தா நானும் ஒழுங்காத்தான் இருந்திருப்பேன். நீ பணத்தை ஒழுங்கா கொடுக்கலையா, நான் கண்டவன் கட்சியில சேர்ந்து சேரக்கூடாதவனோட சேர்ந்து செய்யாததெல்லாம் செஞ்சு இப்படி கெட்டு போயிட்டேன். இதுக்கு நான் காரணம் இல்ல, நீ தான் காரணம். நீ பணத்தை நிறைய அள்ளி கொடுத்திருந்தா நான் தப்பு பண்ணி இருக்க மாட்டேன். எழுதினாரா? உண்டியல்ல போட்டார். வெளியில வந்தாச்சு. கார்ல ஏறி உட்கார்ந்தாச்சு. சின்னப்பா தேவர் 3 100 ரூபா கட்டு கொடுக்கிறார். 30,000 ரூபா. எதுக்கு? நான் சினிமா படம் அடுத்த படம் எடுக்க போறேன், பெருமாள்கிட்ட உத்தரவு கேட்கறதுக்குத்தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். நல்ல உத்தரவு கொடுத்துட்டாரு. நல்ல சகுனம். படம் வருது, 5 பாட்டு நீங்க எழுதணும், 50,000 ரூபா தர்றேன், இது அட்வான்ஸ் 30,000 வச்சுக்கிடுங்க. இவருக்கு எப்படி இருக்கும்? இந்த 10,000 எங்க அண்ணன் தரமாட்டோம்னார். இப்ப பெருமாள் 30,000 கொடுத்துட்டார். கொடுங்க, பாட்டு எழுதுறேன். அது ஊர்ல வந்து சிச்சுவேஷனை பார்த்து பாட்டு எழுதலாம். கொடுங்க, நான் இப்பவே எழுதணும். பேப்பரை வாங்கினாரா? எழுதுறார். திருப்பதி மலை சென்று திரும்பி வந்தால் வாழ்வில் திருப்பம் இருக்குதடா. அப்பப்ப எழுதின பாட்டு. அதுக்கப்புறம் வந்தார் இல்ல, அதுக்கப்புறம் வறுமையே கிடையாது, வாழ்க்கை சுகமா இருக்கு. ஒரு முறை ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கண்ணதாசனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்படியே பெட்டில் கொண்டாந்து போடுறாங்க. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்தவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு இது தெரியுது. கேட்டுங்க, காஞ்சி மடம். இவர் அங்கே போனதில்லை, ஆனா இவரை பத்தி அவருக்கு தெரியும். அங்கிருந்து ஒரு ஆளை கூப்பிட்டாரு. விபூதி எடுத்து அந்த மந்திரன் சொல்லி இந்த விபூதியை அவர்கிட்ட கொடுத்து பூசி விடுங்க.
பூசுவாரா மாட்டாராங்கிறது அடுத்த விஷயம். பூசலைன்னா அவர் தலைமாட்டில் விபூதியை வச்சிருக்கு. விபூதி வந்துருச்சு. இவர் தலைமாட்டில் விபூதி வச்சாங்க. கொஞ்ச நாளிலே எந்திரிச்சிட்டார். எந்திரிச்ச உடனே அவர் சொன்னார், காஞ்சி பரமாச்சாரியார் விபூதி கொடுத்து விட்டார், உங்கள் தலைமாட்டில் வச்சிருக்கேன், எடுத்து பூசிட்டார். நேர பரமாச்சாரியார்கிட்ட போயிட்டார். காஞ்சிபுரம் அழகான கண்ணதாசன் ரொம்ப நல்லா இருப்பார். ஒரு பெரிய ஜிப்பா அங்கேருந்து போனாரா, சட்டையை கலட்டிட்டு தான் அங்கே போகணும். இவர் கவலைப்படவே இல்லை, போட்ட சட்டையோடு அங்கே போனார். பரமாச்சாரியார் உட்கார்ந்து இருந்தார். காலில் விழுந்து கும்பிட்டார். பரமாச்சாரியார் என்ன பண்ணார் தெரியுமா? இவளது புஸ்தகத்தை எடுத்தார், முன்னால வச்சார். என்ன புஸ்தகம்? என்ன புஸ்தகம்? அர்த்தமுள்ள இந்து மதம். யார் எழுதினது? கண்ணதாசன் எழுதினது. அத்தனை வாங்கியும் அது பரமாச்சாரியார் படிச்சிருக்கார். அப்படி பார்த்தார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், இதெல்லாம் இவர் படிச்சிருக்காரு. அப்படி பார்த்தார். ஒரு மனம் பண்ண வேண்டிய நல்ல காரியத்தை நீ செஞ்சிருக்க. கொஞ்ச காலம் முன்னாலேயே இங்க வந்திருக்கலாம். அதுக்கு 2-3 வருஷத்துல இறந்து போயிட்டார். கொஞ்ச காலம் முன்னாலேயே இங்கே வந்திருக்கலாம். ஒரு மனம் பண்ண வேண்டிய நல்ல காரியத்தை நீ செஞ்சிருக்கிற. எது? அர்த்தமுள்ள இந்து மதம். வாங்கி படிச்சு பாருங்க, எல்லாருக்கும் இந்து மதம் என்னன்னு தெரியும். எத்தனையோ கீதைகள் சாதிக்காததை, எத்தனையோ புத்தகங்கள் சாதிக்காததை இவர் எழுதின அர்த்தமுள்ள இந்து மதம் சாதித்தது. இப்ப சொல்லுங்க, நகரத்தார்களுக்கு ரத்தத்துல தெய்வ பக்தியும் மொழி பற்றும் கவிதை உணர்வும் சேர்ந்திருக்கா இல்லையா? சேர்ந்திருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ராமநாதபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? செட்டிநாடு அந்த காலத்தில் பெரும்பகுதி புதுக்கோட்டையும் ராமநாதபுரம் தான். ராமநாதபுரம் அங்கே ஒரு ராஜா, அவருக்கு பாஸ்கர சேதுபதினு பேர். விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்புற பொழுது நிறைய பணம் கொடுத்தவர் பாஸ்கர சேதுபதி. விவேகானந்தர் சிகாகோவில் வந்து பேசினது 1897-93. அப்பா அவருக்கு பணம் கொடுத்து அனுப்பினது பாஸ்கர சேதுபதி மகாராஜா. மேல மாடி, அரண்மனையில் மாடியில் அந்த கைப்பிடி சுவர். அன்னைக்கு பௌர்ணமி. மகாராஜா அந்த சுவத்தில் அப்படி கையை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கார். அடுத்தாப்புல கீழே கவிஞன் வீடு, கவிஞன் மனைவி குழந்தைக்கு தொட்டிலிட்டு தாளாட்டுகிறாள். இந்த காலத்துல தாளாட்டுன்னு ஒண்ணு உண்டு, தெரியுமோ? தெரியுமா? பிள்ளை அது ஒன்று சொல்ல மறந்துட்டனே. கண்ணதாசனுக்கு குழந்தை பிறந்தது. மனைவி வந்து, நீங்க எல்லாருக்கும் பாட்டு எழுதுறீங்க, பையன் பிறந்திருக்கான், ஒரு பாட்டு எழுதுங்க. இவர் என்ன எழுதினார் தெரியுமா? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயும், நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்பு, ஏன் வந்து நீ பிறந்தாய் என் தங்க மகன். வேண்டாம் வேண்டாம், நீங்க பாட்டு எழுதுனது போதும். தாலாட்டு இந்த காலத்தில் செட்டி நாட்டில் ரொம்ப சிறப்பு தாலாட்டு, தெரியுமா? அந்த ஆட்சி தமிழ் படிக்காது, ஆனால் தாலாட்டு கொட்டும். பாலமுதம் உண்டு தமிழ் பாமாலை பாடி இந்த தாளம் புகழவரும் சம்பந்தன் நீதானோ. நீ என்ன திருஞான சம்பந்தரா? கொன்றை அணிந்த அம்பலத்தில் கூத்தாடும் ஐயனுக்கு வன்றொண்டனாக வளர்ந்தவனும் நீதானோ. பழைய பாட்டு. நம்ம ஆட்சி தாலாட்டு உங்களுக்கு தெரியுமா? செட்டியார் சிங்கப்பூர் போயிருந்தார். 6 வருஷம் ஆச்சு. 2 கணக்கு கொண்டு விட்டார். 6 வருஷம் கழிச்சு வந்து உட்கார்ந்து இருக்கார் செட்டியார். அப்போ அவர் போற போது இந்த ஆட்சிக்கு 6 மாசம். அப்புறம் குழந்தை பிறந்து அந்த பயலுக்கு இப்போ கிட்டத்தட்ட 5.5 வருஷம் வச்சுங்க ஒரு கணக்கு. இப்போ இருக்கார். இந்த ஆட்சி பாடுது. அத்தை அடித்தாலோ அலறி பூச்செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகை பூம்பந்தாலே. புரியுதா? மாமன் மல்லிகை பந்தாலும் மெதுவா அடிப்பான், அத்தை அலறி பூவால நல்லா அடிப்பான். ஏன்? மாமன் இவளுக்கு அண்ணன், அத்தை அவருக்கு அக்கா. ஆரடித்தார் ஏன் அழுதாய், அடித்தாரை சொல்லி அழு, அடித்தாரை சொல்லி அழு, ஆக்கினைகள் செய்திடுவோம். மாமன் அடித்தானோ மல்லிகை பூம் வந்தாலே, அத்தை அடித்தாளோ அலறிப்பூ செண்டாதே. 6 அடிக்கவில்லை, 5 விரலும் தீண்டவில்லை. என்னடாது?
யாரும் அடிக்கலை. இந்த பையன் அழுறான். எதுக்கு அழுறான்? செட்டியார் பேனாவை மூடி வச்சுட்டாரு. என்ன சொல்ல போறா தெரியல. யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை. இப்ப அவர் காது ரெடியா இருக்கா. இந்த ஆட்சி கெட்டிக்காரு. எப்பவுமே செட்டியாரை விட ஆட்சிகள் கெட்டிக்காரிகள். எழுதி வச்சிருந்தோ, எழுதி வச்சிருந்தோ. என்ன சொன்ன தெரியுமா? அடுத்த வரி, யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை, தானால் அழுகிறான். தன்னால் அழுகிறான். ஒரு நிமிர்ந்து உட்கார்ந்துட்டார். யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை, தானால் அழுகிறான், தம்பி தொணை வேணும்னு. முடிஞ்சு வச்சு செட்டியார் கணக்க முடிச்சு வச்சுட்டார். எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் இருந்தா சொல்ல வேண்டியதை நாசூக்கா அழகா கெட்டிக்காரத்தனமா சொல்லுவாங்க. அதைத்தான் கவிமணி நாமக்கல் கவிஞர் பாடுவாரு. உழவும் தொழிலும் அசை போடும், உண்மை சரித்திரம் இசை பாடும், இளவில் அழுகிடும் பெண்கூட, இசையோடு அழுவது கண்கூடு. சரி, இப்ப நம்ம அங்க போறோம். ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதி மகாராஜா மேல் மாடத்துல நிற்கிறார். கீழே கவிஞன் மனைவி குழந்தைக்கு தொட்டிலிட்டு தாளாட்டுகிறார். அவருக்கு பாட்டு கேட்குது. தாளாட்டு காதுல விழுகுது. அப்படி தாளம் போட்டார். தாளம் போட்டா என்னாகும்? விரல் ஆடும். விரல்ல போட்டிருந்த முத்திர மோதிரம் அருமையான வைரம், அது ஆடுது. இந்த நில ஒளி பட்டுதான் இந்த முத்திர மோதிரத்துல அது தெரிச்சு தரையில விழுந்து அது ஆடுது. கவிஞன் மனைவி அப்படி பார்க்கிறா. என்னடா எங்க இருந்தோ ஒளி வருது, கீழே ஆடுது. ஓ, மகாராஜா மேலே இருந்து நம்ம பாட்டை கேட்கிறார். அவர் கையில போட்டிருக்கிற முத்திர மோதிரம் நில ஒளியில அவர் தாளம் போடுற பொழுது விரல் அசைய, மோதிரம் அசைய, ஒளி அசைய, இங்கே அசைகிறது. கண்டுபிடிச்சுட்டான். பாடிக்கிட்டே வந்தாளா, இந்த மோதிரத்தை இப்ப பாடணும், மகாராஜாவை பாடணும். அது பிள்ளைக்கு தாளாட்டாவும் இருக்கணும். நம்மளா இருந்தா அதுக்கு 4 நாள் சென்று 2 வரி எழுத. அந்த ஆட்சி வேகமா பாடினுச்சு. பாலமுதம் உண்டு தமிழ் பாமாலை பாடுகின்ற தாளம் புகழ வரும் சம்பந்தன் நீதானோ. பாடிக்கிட்டே வந்ததா. இந்த ராஜா கேட்டுக்கிட்டே இருந்தாரா. பளிச்சின் பாட்டை மாத்தினுச்சு. திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன். 8 திக்கும் போற்றக்கூடிய சேதுபதி மகாராஜா. நாள்ல ஐயோ நம்மளை பாட போறா. இவ்வளவு நேரம் யார் யாரையோ பாடுனா கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்ப இந்த ஆட்சி நம்மளை பாட போறா. இப்படி பாடுனா வஞ்சி பாடுவாளோ, வாழ்த்தி பாடுவாளோ? ஒருவேளை வஞ்சி பாடிட்டா 2025 சியாட்டில் நம்ம வேறு ரிப்பேர் ஆயிருமே. ராஜா நினைப்பானா மாட்டானா? என்னடா ஒன்னும் புரியல. இந்த ஆட்சி கெட்டிக்கார ஆட்சி. ஒரு வரி பாடுனுச்சு. என்ன வரி? திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன். இன்னும் ஒரு வரி பாக்கி இருக்கு. அதுக்குள்ள மோதிரத்தை பாடணும். இந்த பையன் அழுதுட்டு இருக்கேன், அதுக்கு தகுந்தாப்புல வரணும். ராஜா காதை கூர்மையாக்கிட்டார். அடுத்து என்ன வரிடா வரப்போகுது? தவிக்கிறார். திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன், கற்கட்டு மோதிரத்தை கண்டாசைப்பட்டாயோ. அவன் கையில போட்டிருக்கிற மோதிரத்தை பார்த்து நீ ஆசைப்பட்டியோ? ராஜா காதல விழுந்துருச்சு. இப்ப ராஜா பேர் நிக்க மாட்டியா? ராஜா என்ன பண்ணா? மந்திரியை கூப்பிட்டான். ஒரு குழந்தைக்கு வைக்க வேண்டிய சட்டையெல்லாம் வச்சாச்சு. இந்த மோதிரத்தை கலட்டி வச்சோம். முத்திர மோதிரம். ராமச்சந்திர மூர்த்தி அந்த காலத்தில் கொடுத்த முத்திர மோதிரம். இதை கலட்டி வைக்கலாமா? ராஜா சொன்னா, ஒண்ணும் இல்லை, என் பேரு போயிடும், என் சமஸ்தானம் போயிடும். ஆனா தமிழ் வாழ்ற வரைக்கும் அந்த பொண்ணு பாடின 2 வரி பாட்டுல என்னுடைய புகழ் இருக்கும். திக்கெட்டும் பொய் போற்றும் சேதுபதி ராஜேந்திரன், கற்கட்டு மோதிரத்தை கண்டாசைப்பட்டாயோன்னு பாடிட்டால. இந்த மோதிரத்தை கலட்டி வை. கவிஞன் மனைவியின் 2 அடி பாடலுக்கு சேதுபதியின் பரிசுன்னு சொல்லல, சேதுபதியின் அன்பளிப்புன்னு சொல்லல. கவிஞன் மனைவியின் 2 அடி பாடலுக்கு சேதுபதியின் காணிக்கைன்னு கொடுத்தான். பாராட்டணுமா இல்லையா அவனை? இன்னைக்கு அந்த 2 வரி பாட்டுல சேதுபதி பேர் தெரிந்து போச்சு. அந்த ஆட்சி பாடின 2 வரி பாட்டு. இப்போ இன்னும் 3 செய்தி சொல்லப்படும். சொன்னா நம்ம பேச்சு முடிஞ்சு போச்சு. நகரத்தார் திருப்பணியை பத்தி சொல்லணும்னு கேட்டாங்க.
நகரத்தார் திருப்பணியை பற்றி 3 செய்தி சொல்கிறேன். ஏன்னா நம்ம நகரத்தார்கள், நம்ம பாப்புலேஷன் மொத்தம் 1.5 லட்சம் பேர் கூட இருக்காது. 40,000 சொச்சம் புள்ளி. ஒரு புள்ளிக்கு 3 பேர் வச்சா கூட 1,20,000. அது அதிகபட்சம் வச்சுங்க 1.5 லட்சம். 1,50,000 நகரத்தார்களில் திருப்பணி செய்தவர்கள், உயர்ந்தவர்கள், ரொம்ப படித்தவர்கள், நன்றாக இருப்பவர்கள் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 80%. வேற எந்த சமுதாயத்திலையும் இப்படி நீங்க பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் பாடல் பெற்ற கோயில்கள் 276. திருஞான சம்பந்தர் பாடியது, சுந்தரர் பாடியது, அப்பர் சுவாமிகள் பாடியது, 3 பேரும் பாடியது. 276 கோயில்கள். 276 கோயில்கள்ல இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் திருப்பணி பண்ணினது 150 கோயில்கள். ஞாபகம் வச்சுங்க. வேற எந்த சமுதாயமும் இப்படி பண்ணதில்லை. அவங்களுடைய திருப்பணியில 3 செய்தி இப்ப நான் சொல்ல போறேன். முதலாவது செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. திருவையாறுன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்காவது தெரியுமா? கையை தூக்குங்க. பரவாயில்லையே, அடி அப்பா சந்தோஷம் சந்தோஷம். திருவையாறு அப்பர் சுவாமிகளுக்கு கைலாச காட்சி கொடுத்த இடம் திருவையாறு. ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் திருவையாத்துக்கு போறார். திருவையாத்துல அம்பாளுக்கு பேரு தெரியுமா? அறம் வளர்த்த நாயகி என்ற தர்ம சம்பர்தனி. தர்ம சம்பர்தனி என்பது வடமொழி, அறம் வளர்த்த நாயகி என்பது நல்ல தமிழ் பெயர். அப்பர் சுவாமிகள் தேவாரம் பாடின திருத்தலம் திருவையாறு. இந்த செட்டியார் திருவையாத்துக்கு போறார். அறம் வளர்த்த நாயகி கோயிலை பார்க்கிறார். இந்த கோயிலை கற்கோயில் ஆக்கணும். எப்படி கல்லு? கருங்கல். கருங்கல்னா எப்படி தெரியுமா? முகம் பார்க்கலாம், கண்ணாடி மாதிரி கருங்கல். திருப்பணி பண்ணணும். எந்த வருஷம்? 1935. அப்பா, கிட்டத்தட்ட 100 வருஷம். 1935 கருங்கல் திருப்பணி பண்ணணும். தர்மபுர ஆதீனத்தில் பெர்மிஷன் வாங்கினார். திருப்பணியை செட்டியார் ஆரம்பிச்சிட்டார். திருப்பணி வேலை நடக்குது. அந்த ஊருக்காரங்க கோர்ட்ல போய் கேஸ் போட்டுவிட்டான். ஏன்? இது எங்க ஊர் திருப்பணி, நீ எந்த ஊர்ல இருந்து வந்து நீ என்ன செய்யறது அப்படின்னு கோர்ட்ல கேஸ். சில பேர் இதுக்குன்னே இருப்பேன். ஒரு நல்ல காரியம் பண்ணனா அதை கெடுக்கிறதுக்குன்னே 4 பேர் உட்கார்ந்து இருப்பேன். இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு 1000 நண்டு அனுப்பிச்சாங்களாம். நண்டு டப்பாவில் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. டப்பாவை மூடாம விட்டுட்டாங்க. என்ன ஆகும்? எல்லாம் அமெரிக்காவில் வந்துச்சா? திறந்தா மூடவே இல்லையே. பார்த்தா 1000 நண்டு அப்படியே இருக்கு. சே, இந்திய நாட்டு நண்டு கூட யோக்கியமா இருக்குடா அப்படின்னாங்க. ஒருத்தன் சொன்னா, இல்லடா நல்லா பாரு, ஒரு நண்டு விறுவிறுன்னு மேலே வரும். 2வது நண்டு வந்து அதை வாரி விட்டுரும். 3வது நண்டு 2வது நண்டை வாரி விட்டுரும். 4வது நண்டு 3வது நண்டை வாரி விட்டுரும். அதுக்குள்ள முதல் நண்டு திருப்பி ஏறும். எல்லாம் அதை வாரி விடும். நானும் பண்ண மாட்டேன், ஒழுங்கா பண்றவனையும் பண்ண விட மாட்டேன் இப்படின்னு நினைக்கிற கோஷ்டி கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. செட்டியார் கோர்ட்டில் போய் அதுக்கு ஆதாரமெல்லாம் காமிச்சு பெரும்பாடுபட்டு அந்த திருப்பணியை கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு முடிச்சார். அதுல ஒரு நிகழ்ச்சி. இந்த செட்டியாருக்கு 2 தாரம். மூத்த தாரத்துக்கு 2 பொண்ணு, ஆண் குழந்தை இல்லை. அதனால 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணார். 2ஆம் தாரத்துல வரிசைக்கு பிள்ளை. 3 பையன், 5 பொண்ணு. கேட்டுங்க. ஆக மொத்தம் 10 டிக்கெட்டு வீட்டுல. புரியுதா? 3 பையன் 8 பொண்ணு. நல்ல குடும்பம், நல்லா இருக்கு, நல்ல வியாபாரம். செட்டியார் நல்ல உழைப்பாளி. நான் ஒரு பேர் என்னன்னு சொல்லலை, தேவகோட்டைக்காரர் லேச சொல்லி வைக்கிறேன். பெரிய உழைப்பாளி. 10 பிள்ளை. 2ஆம் தாரத்து ஆட்சி உயிரோட இருந்துச்சு. 2 பேரும் திருவையாத்துல திருப்பணி பண்ண போறாங்க. திருப்பணி வேலை நடக்குது. கருங்கல் கொண்டாந்து இறக்கி இருக்கு. சிற்பிகள் அருமையா செதுக்கி முகம் பார்க்கறாப்புல பண்றாங்க. இன்னைக்கு இந்த இடம் இருக்கு, போய் பாருங்க. ஒரு நாள் செட்டியார் குடிக்கிற இடத்துக்குள்ள போறார். வீட்டுல இவ்வளவு அகலத்துக்கு ஒரு கருங்கல் கிடக்கு.
என் கையை பார்த்தீங்களா, இவ்வளவு தான் கருங்கல். கோபம் வந்துருச்சு. சிற்பியை கூப்பிடு. ஸ்தபதி வந்தார். இந்த கருங்கல் கோயில்ல வச்ச கருங்கல் எங்க வீட்டு பாத்ரூமுக்கு வந்திருக்கே, எப்படி வந்தது? அவர் தயங்கல. இந்த கருங்கல் எப்படி வீட்டுக்கு வந்தது? திருப்பணிக்கு வந்தது, கோயில்ல தான் இருக்கணும், எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, எப்படி வந்தது? ஒண்ணுமில்ல, அது பயன்படாது. நான் பயன்படாதான்னு கேட்கல. அந்த கல் வீட்டுக்கு வரக்கூடாது, எப்படி வந்தது? இல்ல சொல்லுங்க. ஆட்சி வந்தாக, ரெண்டாம் தரத்து ஆட்சி, மஞ்சள் உரைக்கிறதுக்கு இந்த கல் பயன்படும்னு கேட்டாங்க, நான் தான் கொடுத்தேன், வச்சிருக்கேன். கூப்பிட அந்த ஆட்சியை. ஆட்சி வந்துருச்சு. கோயிலுக்கு கொடுக்கிறதுக்குத்தான் நகரத்தார்கள் இருக்கிறமே தவிர கோயில்ல இருந்து எடுத்துக்கிறதுக்கு இல்லை. எனக்கு பழிபாவத்தை உண்டாக்கிட்டேன். இந்த கல்லை கொண்டு கோயில்ல எவ்வளவு கல் உண்டு மஞ்சள். இன்னைக்கு இந்தியாவில் பல பேர் கோயிலையே கட்டி இழுக்க பார்க்குறாங்க. கவுரு அறுந்து போகுது, இல்லாட்டி கட்டி இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இவளுக்கு அதான் நகரத்தான். புரியுதா? கொண்டே போட்டாச்சுங்க. செட்டியார் பேர் தெரியுமா? தேவகோட்டையில் நேமங்கோயிலை சேர்ந்தவர் சின்னச்சேர்வன் செட்டியார்னு அவருக்கு பேர். தேவகோட்டையில் ஒரு காலேஜ் இருக்கு, தெரியுதா? சேர்வன் அண்ணாமலை காலேஜ்னு. அந்த அண்ணாமலை செட்டியாருடைய அப்பா சின்னச்சேர்வன் செட்டியார் நான் சொன்னவர். ஒரு கல்லு கூட நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்? 1981 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி மதுரையில் எம்ஜி ராமச்சந்திரன் தலைமையில் 5ஆம் உலகத்தமிழ் மகாநாடு நடக்குது. 5th தமிழ் கான்ஃபரன்ஸ். நல்ல கூட்டம், எல்லாரும் வந்திருக்காங்க. அங்கே ஒரு போட்டி வச்சாங்க, கவிதை போட்டி. 200 வரி மரபு கவிதை இலக்கணப்படி எழுதணும். 408 பேர் கலந்துட்டாங்க. ஒருத்தருக்கு முதல் பரிசு பொற்கிளி கிடைச்சு. மேடையில் அவருக்கு பொற்கிளி கொடுக்கறாங்க. எல்லாரும் நிற்கிறாங்க. பொற்கிளி கொடுத்தாச்சு. கவியரசு கண்ணதாசன் தலைமையில் அன்னைக்கு கவியரங்கம் முடிஞ்சு கோயிலுக்குள்ள கூட்டிகிட்டு போறாங்க. இந்த பொற்கிளி வாங்கினார்ல, அவருக்கு ஒரு பெரிய கிளின்னு தெரியுமா? இந்த பறந்து போற பேரட் இல்லை, கிளி. நல்லா நாக்க மடக்கணும். தொலைக்காட்சி பொண்ணு நாக்க மடக்காதுங்க. கிளி. கிளின்னா கிழிக்கப்படுவது. ஒரு முடிச்சு 3001 ரூபா பொன் முடிச்சு மாதிரி முடிச்சு. அதுக்கு என்ன பேரு? கிளி. கிழிக்கப்படுவது கிளி, வெட்டப்படுவது வேட்டி, துண்டிக்கப்படுவது துண்டு. தமிழ். கிழிக்கப்படுவது முடிச்சு. அப்படி ஒரு முடிச்சா 3000 ரூபாய்க்கு 1 ரூபா காயினா மாத்தி அது எப்படி இருக்கும் வெயிட்டு? அவருக்கு பொற்கிளி கொடுத்துட்டாங்க. அவர் அதை கையில வச்சுக்கிட்டார். கண்ணதாசன் முன்னால போறார். VM சிதம்பரம் செட்டியார்னு ஒருத்தர், அதாவது மெட்ராஸில் கமலா தியேட்டர் முதலாளி, அவர் தான் அப்போ கோயிலுக்கு ட்ரஸ்ட் போர்டு சேர்மன். அவர் முன்னால போறார். கண்ணதாசன் போறார். ரொம்ப பெரியவங்கள்லாம் போறாங்க. இந்த பொற்களி வாங்கினவர் கையில வச்சுக்கிட்டு அவரும் போறாரு. மீனாட்சி அம்மை சந்நிதி கும்பிட்டாச்சு. சொக்கலிங்க பெருமான் சந்நிதி போய் நிற்கிறாங்க. விபூதி கொடுத்தாங்க. ஒரு அர்ச்சகர் விபூதி கொடுத்தார். கண்ணதாசன் வாங்கினார். நல்லா பூசினார். ஏன்? அவருக்கு தலை எங்க முடியுது, நெத்தி எங்க முடியுது, தலை எங்க தொடங்குதுன்னு தெரியாது. வலுவலுன்னு இருக்கும். நல்லா பூசிட்டாரா. வீடியோ கேமராவில் படம் எடுத்தாங்க. எப்போ? 1981. அப்போவெல்லாம் வீடியோ கேமரா பெரிய ஆச்சரியம். இன்னைக்கு வீடியோ கேமரா எங்க பார்த்தாலும் இருக்கு. நமக்கு தெரியாமலே நம்மளை எப்படியோ எடுத்து விடுறாங்க. புரியுதா? அந்த காலத்துல அது கிடையாது. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த அர்ச்சகருக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நானும் இந்த வீடியோ கேமராவில் தெரிகிறேன். இன்னொரு அர்ச்சகர் அந்த ஓரத்தை நின்னார். சே, நான் போய் விபூதி கொடுக்காம போச்சேன். நாளைக்கு ஆத்துக்காரி கேட்பாளே, அங்க போயுமா விலகி நின்னு கேட்பாளே. பார்த்தார். அவர் ஒரு தாம்பாளத்தை எடுத்தார். என்ன தாம்பாளம்? செட்டி நாட்டு வார்த்தை. தட்டுன்னு சொல்றது இல்லை. தட்டுன்னா முடைன்னு அர்த்தம். ஸ்கார்சிட்டி. பணத்தட்டுன்னு சொல்லப்படாது. பணத்தட்டுன்னா பணம் முடைன்னு அர்த்தம். தாம்பாளம்னு சொல்லணும். இது செட்டி நாட்டு வார்த்தை. ஒரு தாம்பாளத்தை தூக்கினாரா, விபூதியை போட்டாரா, எடுத்துக்கிட்டு வந்தாரா, கண்ணதாசனுக்கு கொடுக்கிறார்.
வீடியோவில் பதிவாகணும். நாளைக்கு ஆத்துக்காரி என்னையும் பாராட்டணும். இத்தனை வருஷமா அவன் நம்மளை பாராட்டினதே இல்லை, இன்னைக்காவது பாராட்டணும். கொடுத்தாரா? கண்ணதாசன் என்ன சொன்னா தெரியுமா? வாங்கிக்கிட்டேன். பக்கத்தில் இருந்த VN சிதம்பரம் செட்டியார், அண்ணே இன்னொரு மறை வாங்கிக்கிடுங்க. சிவன் சொத்து 2வது மறை வாங்கக்கூடாது. விபூதி கூட கோயில்ல 2வது மறை வாங்கக்கூடாது அப்படின்னு நினைத்தவர்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள். அதனால அந்த செட்டியார் திருவையாற்றில் அவர் என்ன செய்தார்? கருங்கல், சின்ன கல் கொண்டே போடு. இன்னைக்கும் எத்தனையோ கஷ்டம் வந்தாலும் நகரத்தார் சமுதாயம் நன்றாய் இருக்கிறது. காரணம் அவர்கள் செய்த தர்மம். இப்போ ஒரு செய்தி சொல்லிட்டேன்னா 2வது செய்திக்குள்ள போறேன். மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? நல்லா வந்திருப்பீங்க. நான் மீனாட்சியை விட்டு வந்து கிட்டத்தட்ட 35 நாள் ஆயிடுச்சு. மதுரை மீனாட்சி கோயில். ஆமா, மீனாட்சி கோயில்ல எத்தனை வாசல்? 4 5? யார் 5 இல்லது? பரவாயில்லையே, 100க்கு 200 மார்க்கு. 5 வாசல். 1 4 பக்கம் 4 ராஜகோபுரம், 9 நிலை. மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் எல்லாம் கட்டினது. கிழக்கு பக்கத்துல 5வதா ஒரு சின்ன வாசல், அது அம்மன் சந்நிதி, மீனாட்சி சந்நிதி. இந்த சாமி வர்றதெல்லாம் அம்மன் சந்நிதி வழியாத்தான். இந்த பெரிய வாசல் வழியா சாமி வரமாட்டார், ஆசாமிகள் தான் போக வர இருக்கும். 4 ராஜகோபுரம், சாமி வராது. யாரு வருவா? நம்ம தான் போவோம் அன்னைக்கு. இப்போ மீனாட்சி சந்நிதி, மீனாட்சி சந்நிதி வழியாத்தான் சாமி வருவார். மீனாட்சி சந்நிதி வழியாத்தான் சாமி கோவிலுக்குள்ள போவார். என்ன அர்த்தம்? ஆண்டவன் உங்களிடம் வர வேண்டுமானால் அம்பாள் மூலம்தான் வருவார். நீங்கள் ஆண்டவனை சென்று சேர வேண்டுமானால் அம்பாள் மூலம்தான் சேர வேண்டும். அந்த கோயில் மதுரை. கல்யாணமானா கேட்பாங்க, உங்க வீடு மதுரையா சிதம்பரமா? சில பயலுகள் சிதம்பரம்னு போய் சொல்லுவாங்க, சில பேர் மதுரைன்னு உள்ளதை ஒத்துக்கிட்டுருவாங்க. அறிவாளிகள் எங்க வீடு திருச்செங்கோடு. திருச்செங்கோடு எப்படி தெரியுமா? சிவன் பாதி, அம்பாள் பாதி. அர்த்தநாரீஸ்வரர் பாதி வேலை அவர் பார்த்துக்குவார், மீதி வேலை நான் பார்த்துக்குவேன். அதுதான் குடும்பம். 2 பேரும் சேர்ந்து தானம்மா பார்க்கணும். எல்லா வேலையும் யார் பார்க்கணும்? கணவனும் மனைவியும் இணைந்து பார்த்தா தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். என்ன சொல்லுவான்? திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டை பார்க்காதவங்கெல்லாம் அமெரிக்காவில் வந்து பார்த்தா திருச்செங்கோடு இங்கே வீட்டுக்கு வீடு இருக்கு. சந்தோஷம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வடக்கு கோபுரம், வடக்கு கோபுரம் மொட்டை கோபுரமா இருக்கு. இந்த ஒரு 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 நிலை இருக்கு, அதுக்கு மேல கோபுரம் கட்டலை. 3 பக்கம் கோபுரம், 9 நிலை. வடக்கு பக்கம் கோபுரம் ஒண்ணுமே இல்லை, அதுக்கு மொட்டை கோபுரம்னு பேர் வச்சாங்க. நாயக்க மன்னர்கள் கட்டளை, பாண்டியர்கள் அதுக்கு முன்னாலே விட்டுட்டாங்க. இந்த கோபுரம் மொட்டையா நிற்குது. 1875 ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் அந்த கோபுரத்தை போய் பார்க்கிறார். இந்த கோபுரம் இப்படி மொட்டையா இருக்கே, முழு கோபுரமா இல்லையே, நம்ம வீடெல்லாம் பெருசா இருக்கே, மீனாட்சியினுடைய வீடு இந்த இடம் இப்படி இருக்கே, இந்த திருப்பணியை நம்ம செய்யணும். ராஜாக்கள் பண்ண திருப்பணி. பாண்டிய ராஜா கோபுரம் கட்டி இருக்கான், நாயக்க ராஜா கோபுரம் கட்டி இருக்கான். இவர் ராஜா இல்ல, ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார், நகரத்தார். நான் இந்த கோபுரத்தை கட்டணும். 1875 சிற்பிகள் பேசவே இல்லை. சொல்லுங்க, நான் பணம் தர்றேன், கட்டணும். ஒரு வயதான சிற்பி எந்திரிச்சார். முதலாளி மன்னிச்சுக்கிடுங்க, இந்த கோபுரத்தை கட்ட முடியாது. ஏன் முடியாது? கீழே முனீஸ்வரர் இருக்காரு, அதுக்கு மேல ஏறி கட்டணும். முனீஸ்வரருக்கு மேல ஏறி கட்டினால் 8 நாளையில இறந்து போவாங்க. நாங்க மாட்டோம். நீங்க ₹1,00,000 கொடுத்து நான் வாங்கிட்டு இறந்து போனா யார் அனுபவிக்கிறது? கண்ணை விட்டு சித்திரை வாங்கலாமா? முடியாது, செய்ய மாட்டோம்.
நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான்னு விட்டுருவோம். அந்த செட்டியார் அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார்னு அவருக்கு பேரு. பிள்ளையார்பட்டி கோயில், அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார். பார்த்தார், முதல் செங்கலை நான் வைக்கிறேன். மீனாட்சி சந்நிதிக்கு போனார், 2 செங்கலை வச்சார். மீனாட்சியினுடைய குங்குமத்தை வச்சார், விபூதியை வச்சார், தலையில சுமந்துக்கிட்டார். ஒரு மாலை மேலே வந்தார், ஏணி மரத்தை வச்சார். முட்டை கோபுரம் முனீஸ்வரருக்கு மேலே ஏறினார், தளத்தில் நின்னார். 2 செங்கலை வச்சார், விபூதி குங்குமத்தை வச்சார், மாலை போட்டார். அம்மா மீனாட்சி, உன்னுடைய செயல் நீ நடத்தி கொள்ள வேண்டும். அரை மணி நேரத்துக்கு தான் அது உயிரோடு இருக்கும் போல இருக்கு. இப்பதான் இன்டர்வல் விட்டுருக்கு. அதுக்கு வச்சிடலாமா? நன்றி நன்றி. செட்டியார் மேலே ஏறினார், வழிபாடு பண்ணினார், கீழே இறங்கினார். மீனாட்சி, உன்னுடைய செயல் நீ நடத்திக்கோ. எல்லாம் எண்ண ஆரம்பித்தேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செட்டியார் மேலே ஏறியிருக்கார். அடுத்த வெள்ளிக்கு கதை முடிஞ்சிடும். வெள்ளி 1, சனி 2, ஞாயிறு 3, திங்கள் 4 எண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. கோயிலுக்கு முன்னால, மீனாட்சி சந்நிதிக்கு முன்னால, செட்டியாருடைய வீட்டு வாசப்படியில் எல்லாம் வந்து நிற்கிறேன். அநேகமாக அன்னைக்கு முடிஞ்சிருச்சோம். வண்டியெல்லாம் ரெடிங்க, வச்சு இழுக்க வேண்டியதான் பாக்கி. எல்லாம் தயாரா நிற்கிறான். கதவு சாத்தி கிடக்கு, செட்டியார் வரல. ஒருத்தன் சொன்னா உள்ளே முடிஞ்சிருச்சு. 6 மணி கதவு திறந்தது. செட்டியார் கம்பீரமா வந்து நிற்கிறார். உடம்புல 16 இடத்துல விபூதி. எத்தனை இடத்துல விபூதி பூசணும்? எடுத்து உச்சந்தலையில வைக்கணும் 1, நெத்தியில வைக்கணும் 2, நெஞ்சில 2. எத்தனை ஆச்சு? 4. இந்த இடத்துல மேற்கை, இந்த கை 5, முழங்கைக்கு மேலே 6, மணிக்கட்டுக்கு மேலே 1, 7. அதே மாதிரி இந்த பக்கம் 3, 7 3 10, விலாவில் 2, 12, கழுத்தில் 2, 14, முழங்காலில் 2, 16. இந்த 16 இடத்துல விபூதியை குழைச்சு பூசினா ஜலதோஷம் வராது, சந்தோஷம்தான் வரும். உள்ளே இருக்கிற தண்ணியை உறிஞ்சிடும். டாக்டர்கிட்டே போக வேண்டாம். தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவரை பயன்படுத்தினார். தர்மலோக யாத்திரை அதெல்லாம் வரவே வராது, வேண்டாம். செட்டியார் 16 இடத்துல விபூதி பூச்சி கம்பீரமா வந்து நிற்கிறார். எல்லாம் சொன்னா, டே கால் இருக்கா பாருடா. கால் என்ன முழுசுமே இருக்கு. செட்டியார் நல்லா இருக்கார். திருப்பணி ஆரம்பிச்சு உயிரை பணயம் வைத்து ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் வடக்கு கோபுரத்தை கட்டினார். முடிஞ்சிருந்தா முடிஞ்சது தானே. கோபுர வேலையை ஆரம்பிச்சார். எவ்வளவு செலவழிச்சார் தெரியுமா? ஒரு ஃபேமிலி, அண்ணனும் தம்பியும். அண்ணன் பேர் நாகப்ப செட்டியார், தம்பி பேர் வெங்கடாசலம் செட்டியார். 2 பேரும் 25 லட்சம் 1875. அப்போ இன்னைக்கு எத்தனை சைபர் போடுறது? கற்பனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு தங்கம் ரொம்ப சீப்பா வித்த காலம். இன்னைக்கு தங்கம்னு பேர் வச்சாலே மதிப்பு எகிரிச்சு இல்லையா? அப்போ 25 லட்சம் செலவழிச்சு கோபுரத்தை ராஜாக்கள் கட்டின மாதிரி 9 நிலை கட்டினார். வேற யாரும் அப்படி கட்டல. மதுரை கோபுரம், வடக்கு கோபுரம் வைநாகரம் நாகப்ப செட்டியார் கட்டியது. வேடிக்கை என்ன தெரியுமா? ஒரு நாள் அந்த மதில் சுவர் சுத்தி வர்ற ஒரு நாய் சிறுநீர் கழிக்குது. பார்த்தார், ஐயோ, கோயில் மதிர்ச்சவரை ஒட்டி சிறுநீர் கழித்தால் அடுத்த 7 பிறவி 4 கால் 1 வால். எந்த அவசரத்துக்கும் கோயில் சவத்தை ஒட்டி சிறுநீர் கழிக்கப்படாது. செட்டியார் பார்த்தார், இந்த நாய்க்கு இப்படி இல்லை வரும். ஐயோ, இதுக்கு யாரு காரணம்? நம்ம தான் காரணம். உடனே என்ன பண்ணார் தெரியுமா? மதிர்ச்சவத்திலிருந்து 20 அடி அரசாங்கத்தில் விலைக்கு வாங்கினார். நந்தவனம் போட்டார்.
ஃபென்ஸு போட்டார். இன்னும் யாரும் உள்ளுக்க போக முடியாது, நாய் உள்ள போகாது. பாதி காலை மலரும் பூக்கள், மீதி மாலை மலரும் பூக்கள். அம்பாளுக்கு எப்பவும் புது பூ. செட்டியார் முக்கியமான விஷயம், ஆடி வீதி பூரா கல்தளம் போட்டார். சொக்கலிங்க பெருமானுக்கு மீனாட்சிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு 2-3 கிலோ எடையுள்ள தங்க குடம் பண்ணினார். இன்னைக்கு 1 கிலோ தங்கம் என்ன விலை? எல்லாம் பண்ணிட்டாரா? கும்பாபிஷேகம் பண்ணணும். 1878 கொஞ்சம் பணம் வேணும். ஒருத்தர் கொடுத்து வச்சிருக்கார், அதை வசூல் பண்ணனா தேவையில்லை. செட்டியார் வண்டியில் புறப்பட்டார். வண்டி எப்படி தெரியுமா? கோச்சு வண்டி, 2 குதிரை இழுக்கும். வண்டிக்காரன் சமயக்காரன் செட்டியார். அந்த காலம் கோச்சு வண்டியில் போறாங்க, ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல இவர்கிட்ட கடை வாங்கினவர் இருக்கார். அங்க போனா அவர் ஆத்தூருக்கு போயிட்டாருன்ட்டார். ஆத்தூர் எங்க இருக்கு தெரியுமா? திருச்செந்தூருக்கு பக்கத்துல, தூத்துக்குடிக்கு பக்கத்துல ஆத்தூர் இருக்கு. இவங்க ஆத்தூருக்கு போனாங்கன்னா அவர் வேத்தூருக்கு போயிட்டார். அப்ப ராத்திரி 8 மணி, ஆத்தூர்ல அவர் இல்லை. இப்ப என்ன செய்யறது? வண்டிக்காரன் சொன்னா, இனிமேல் ராத்திரியில வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது சாமி. சரி, ஆத்தூர்ல தங்கிடுவோம். ராத்திரி வீடு லாட்ஜி எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஒரு வீட்டுல திண்ணை. அந்த காலத்துல வீடுகள்ல எல்லாம் திண்ணை இருந்தது. செட்டிநாட்டில் ஏகப்பட்ட திண்ணை இருந்தது. ஏன் தெரியுமில்ல? எவனாவது வழிபோக்கன் வந்து படுத்து கிடப்பான், அவனுக்கு ஒரு மோர் கொடுத்தா புண்ணியம். இன்னைக்கு திண்ணையை பூரா இடிச்சு விட்டு நாயை கட்டிவிட்டான். ஒரு பயம் வரப்படாது. அதனாலதான் மழை பெய்ய மாட்டேங்குது. 106 டிகிரி ஓடிட்டு இருக்கு. மதுரையில 106 டிகிரி, காசியில 110 டிகிரி. அப்படியே ஆளை வருத்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த காலம். செட்டியாருக்கு ஒரு திண்ணையில வண்டி மெத்தையை தூக்கி போட்டு, ஐயா படுத்துக்கிடுங்கோ. படுக்கிறார். பசிக்குது. பசிக்குதா இல்லையாப்பா? இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் விட்டுருவேன். செட்டியாருக்கு பசிக்குது. ஆமா, என்ன சாப்பிடுவார் ராத்திரி? மீனாட்சி கோவில் பிரசாதம் சாப்பிடுவார். வேற ஒண்ணும் கிடையாது. சாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி உண்டு, பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது. பிரசாதம்னா விசேஷமான சாதம், புறநவம்னா விசேஷமான புதுமை, பிரகாரம்னா விசேஷமான சுற்று, பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடு. இவருக்கு பிரசாதம். தூங்குறார். என்ன பண்றது? இன்னைக்கு மீனாட்சிக்கு அர்த்த ஜாமம் ஆகி இருக்கும். நேரம் அந்த தங்க கதவை மெதுவா சாத்துவாங்க. நினைச்சுக்கிட்டே தூங்கினாரா? தூக்கம் வரலையா? கண்ணை மூடிக்கிட்டு படுத்திருக்காரா? யாரோ தட்டுறாங்க. முடிச்சு பார்க்கிறார். ஒரு 12 வயசு பொண்ணு. பச்சை பாவாடை, பச்சை சிற்றாடை, குங்குமம், கம்பீரமா நிற்குது. பொண்ணு பச்சை நிறம். மீனாட்சி என்ன நிறம்? பச்சை நிறம். மறக்காதீங்க. சொக்கலிங்க பெருமான் நல்ல சிவப்பு, மீனாட்சி கருப்பு. நீல நிறம், பச்சை நிறம், கருப்பு, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணு. புரிகிறா போல சொல்லவா? சொக்கலிங்க பெருமான் பொன்னிறம், மீனாட்சி என் நிறம். மறக்கப்படாது. என்ன சிரிக்கிறீங்க? ராமர் என் நிறம், கிருஷ்ணன் என் நிறம், அல்லி என் நிறம், அர்ஜுனே என் நிறம், மன்மதன் கருப்பு, ரதி கருப்பு, மீனாட்சி கருப்பு. கருப்பு தான் நமக்கு பிடிச்ச கலரு. மீனாட்சி என்ன நிறம்? நம்ம நிறம். சொக்கலிங்க பெருமான் நல்ல சிவப்பு. இப்போ மீனாட்சி மாதிரி 12 வயசு பொண்ணு, சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள். சிரிச்ச உடுக்கி நிற்குது. செட்டியார் கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்தா தெரியுது, கண்ணை மூடுனா தெரியல. அப்போ இது கனவில்ல, நனவு. அந்த கையில ஒரு பெரிய தாம்பாளம், வெள்ளி தாம்பாளம். மீனாட்சி கோயில் அர்த்தஜாம பிரசாதம். சார், இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சி, கற்பனை இல்லை, கதை இல்லை, புராணம் இல்லை. நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ இது அவ்வளவு உண்மை. சீதள புத்தகத்துல எழுதி வச்சு கல்வெட்டு பண்ணி வச்சிருக்காங்க, மறக்காதீங்க. 1878. அப்படியே மீனாட்சி கையில தாம்பாளம், தாம்பாளத்துல பிரசாதம்.
அப்படி பார்க்கிறார். அம்மா, எனக்காக நீ சாப்பாடு கொண்டு வந்தியா? சுரும்பு முரல் கடிமலர்ப்பும் குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியற்கு பால் சுரந்த கரசம் போற்றி, இரும்பு மனம் குடைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையல்கண் எம்பிராட்டி, அரும்பும் இடநகை போற்றி, ஆரணன் ஊர்புறம் சிலம்பு மணிகள் போற்றி. அப்படியே கண்ணீர் கொட்டுது. தாம்பாளத்தை கையில வாங்குறார். அந்த பொண்ணு அப்படியே சிரிச்சுது, மறைஞ்சிருச்சு. இவருக்கு எப்படி இருக்கும்? பார்க்கிறார். கோயில் பிரசாதம் எடுத்தார். வண்டிக்காரனுக்கு தானா தின்னு வீணா போகக்கூடாது, சமயக்காரனுக்கு, அப்புறம் இவருக்கு கொடுத்துத்தானே சாப்பிடணும். முடிஞ்சு படுத்தார். காலம்பரை எந்திரிச்சார். வண்டியை மதுரைக்கு விடு, பணம் வசூல் எல்லாம் மீனாட்சி பார்த்துக்குவா. நான் போனா இவ என் பின்னாலே வர்றான். நானாவது செருப்பு போட்டுக்கிட்டு போறேன், இவ காலில் செருப்பு இல்லாம நிறுத்தி வந்திருக்கிறான். வேண்டாம், விடு வண்டியை. நேர கோயிலுக்கு வந்தாச்சு. மதுரை மீனாட்சி கோயில். பரிசாரகனை தூண்ல கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஏன்? வெள்ளி தாம்பாளத்தை காணும். கோயில்ல உள்ள அர்த்தஜாம பிரசாதம் வைக்கக்கூடிய வெள்ளி தாம்பாளத்தை காணும். செட்டியார் தாம்பாளத்தை தூக்கிட்டு ஓடுறாரு. இவர்கிட்ட எப்படி வந்தது? பாதியை சொன்னார், பாதியை சொல்லல. அருள் நிகழ்ச்சிகளை சொல்ல முடியாது, தடுமாறினார். கொடுத்தார். அம்மா மீனாட்சி, இனிமே இந்த மதுரை எல்லையை தாண்ட மாட்டேன். சோதனை மாதிரி வீட்டுல அமராவதி புதூர்ல பெண்டாட்டியா இருந்து போயிட்டான். போகணுமா வேண்டாமா? இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. கண்ணதாசன் போகலிங்க. பையனை அனுப்பிச்சு எல்லாம் பண்ணிட்டு மீனாட்சி காப்பாற்றுவார். சரி, எல்லாம் முடிஞ்சது. கும்பாபிஷேகம் பண்றாரு. பெரிய ஏற்பாடு. 25 லட்சம் செலவழிச்சார். முடிஞ்சது. ஒரு நாள் சாமி புறப்பாடாகி வருது. செட்டியார் வீட்டு வாசப்படியில் நிற்கிறார். இவருக்கு எல்லா மரியாதையும் பண்ணாங்க, பரிவட்டம் கட்டினாங்க, கையில பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கினார். தம்பி வெங்கடாசலம் செட்டியார் பக்கத்தில் நிற்கிறார். அவர்கிட்ட கொடுத்தார். சாஞ்சார். முடிஞ்சு போச்சு. இறக்குற போது அப்படி இறக்கணும். கிடந்து இழுத்து, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாரே படுறாரே படுறாரே இல்லை, படுத்துறாரே படுத்துறாரே. சொன்னதும் சொல்ல மறந்த, சொல்ல நினைத்ததும் நினைப்பு வருதா? இந்த பிள்ளைங்க 2 சேரை போட்டு பாராட்டுகள். அதை எழுதி கொடுத்தவருக்கு ரொம்ப பாராட்டு. புரியுதா? யார்? அவர்தானா? சொன்னதும் சொல்ல நினைத்ததும். ஆமா, ஐயோ கஷ்டப்படுறாரே படுறாரே இல்ல, நம்மளை கஷ்டப்படுத்துறாரே படுத்துறாரே. எத்தனை நாளைக்கு இங்க பார்க்க முடியும்? அப்படி சாகக்கூடாது. செட்டியார். அவர் பேர் என்ன? அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்பன் செட்டியார். எந்த உலகத்திலே இப்படி கிடையாது. உயிரை பணைய வச்சு திருப்பணி செய்தவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். எத்தனை சொல்லிட்டேன்? 2 ஆச்சா? வேகமா 3வது இடத்துக்கு நம்ம ஓடுறோம். ஆந்திராவில் காளகஸ்தின்னு ஒண்ணு போயிருக்கீங்களா? திருக்காலத்தி. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை. திருவாரூர் பெரக்கமுத்தி. திருவாரூர்ல பிறந்தா மோட்சமா? நினைச்சபடி பறக்க முடியுமா? நினைச்சபடி பறக்கிறதா இருந்தா பில்கேட்ஸுக்கு பிள்ளையவள பிறந்திருப்பான், இப்படியா பிறந்திருப்பான். அது இன்னொன்று அழகா சொன்னாங்க. வேலை பார்க்குறோம், எப்போ இந்த வேலையோன்னு ஒன்றும் புரியலை. இந்த கோபுரத்தை கட்டணும், எவ்வளவு செலவானாலும் நான் தர்றேன். நான் சொன்னது அடுத்த இடம் திருக்காலத்தி. திருவாரூர்ல பிறந்தா மோட்சம், காசியில இறந்தால் மோட்சம். நினைச்ச இடத்துல இறக்க முடியுமா? அதுவும் முடியாது. சிதம்பரம் தரிசிக்க மோட்சம், கோயில்ல தரிசிக்கணும் கஷ்டம். திருவண்ணாமலை நினைச்சாலே மோட்சம், ஸ்மரணா தருணாசலை. திருவண்ணாமலையிலே திருப்பணி பண்ணினவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். காரக்குடியும் கோட்டையூரும் போட்டி போட்டு கொண்டு திருப்பணி பண்ணின திருத்தலம் திருவண்ணாமலை. திருக்காலத்தில 4 அடி நடந்தாலே மோட்சமா. திருக்காலத்தி பிரவேசமுக்தி. திருக்காலத்தில ஒரு செட்டியார், தேவகோட்டை செட்டியார்
ராமநாதன் செட்டியார்னு பேரு, பெரிய மைனர் வீடு, திருக்காலத்தில திருப்பணி. இன்னைக்கும் கோயில்ல அவர் சிலை இருக்கு. திருக்காலத்தில் போன அந்த சிலையை பாருங்கள். நான் முதல் முறை போன பொழுது அந்த ஊர்ல என்ன எந்த ஊர்னு கேட்டான். நான் தேவகோட்டைன்னு, அந்த ஊருக்காரர் தாங்க இந்த கோவிலை கட்டினவர். சந்தோஷமா இருந்துச்சு. எந்த காலம் 1920 ஒட்டி 15 லட்சம் செலவழிச்சு அந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணினவர் அந்த ராமநாதன் செட்டியார். மேனானாவன்னா ராமநாதன் செட்டியார். அவர் வாழ்க்கை ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்றேன். இந்த ஆட்சியின் செட்டியார் திருப்பணி வேலை முடிஞ்சிருச்சு. சிவராத்திரி உள்ள கும்பிடுறதுக்கு வர்றாங்க. கும்பிட்டாங்க. சிவபெருமானுக்கு பேரு காலத்தீஸ்வரன், காலத்திநாதன். இந்த குடும்பத்தில் ரொம்ப பேருக்கு காலத்திநாதன் பேர் வச்சிருக்காங்க தேவகோட்டையில. அம்பாளுக்கு என்ன பேரு? காளகஸ்தியில் அம்பாளுக்கு என்ன பேரு? ஞான பிரசூனாம்பிகை. ஞான பிரசூனாம்பிகைன்னு போர்டு போட்டிருக்காங்க. அம்பாளுக்கு பேரு ஞான பூங்கோதை. ஞான பூங்கோதை. பழைய அப்பர் சுவாமிகள் தேவாரம். தேனப்பூ வண்டுண்ட கொன்றையான்கான் திருவேகம் பத்தான்கான் தேனார் துக்க ஞான பூங்கோதையாள் பாகத்தான்கான். அம்பாளுக்கு பேரு ஞான பூங்கோதை. செட்டியார் ஆட்சியும் சிவராத்திரி அன்னைக்கு ஞான பூங்கோதைக்கு முன்னால் நின்று கும்பிடுறாங்க. செட்டியார் ஒரு பெரிய மாலை கொண்டாந்திருந்தார். அர்ச்சகர் அந்த மாலையை வாங்கினார். அம்பாள் கழுத்தில் போடணும். அம்பாள் கழுத்தில் வேற ஒரு மாலை இருக்கு, எடுத்துட்டு இதை போடணும். எடுத்தாரா, அம்பாள் கழுத்தில் இருந்த அந்த தாலி பெருகி விட்டது. புரியுதா புரியலையா? அருந்து போச்சுன்னு சொல்ற பழக்கம் செட்டி நாட்டில் கிடையாது. தாலி பெருகி விட்டது. வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா அந்த ஆட்சி இல்லைன்னு சொல்லாது. ஐயா ரொம்ப இருக்கு, போயிட்டு வந்தேன். விவரம் கெட்டவனா இருந்தா ரொம்ப இருக்குல்லாம் போடுங்க. இதெல்லாம் சில மங்கள வார்த்தைகள். அமங்கல வார்த்தை கூடாது. அதனால பெருகி விட்டது. அவருக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. என்னடா செட்டியார் பார்த்துட்டார். திருப்பணி பண்ணினவர் சும்மா இல்லை. இந்த ஆட்சியை ஒரு பார்வை பார்த்தார். ஆட்சி புரிஞ்சுக்கிச்சு. பார்த்த உடனே புரிஞ்சுக்கிச்சு. கணவனும் மனைவியும் ரெண்டா ஒன்னா? ஒண்ணுதான். இந்த கண்ணு இந்த கண்ணு ஒண்ணுதானே. அப்படி வாழ்ந்த காலம். அப்படியே பார்த்த உடனே அந்த ஆட்சி புரிஞ்சுக்கிச்சு. கழுத்துல தங்க சங்கிலியில தாலி கலட்டி கொடுத்துருச்சு. அர்ச்சகர் வாங்கினார், தண்ணியில போட்டார். ஞான பூங்கோதைக்கு அதை சாத்தினார். சாத்தி எல்லாரும் கும்பிடுறாங்க. இவரும் கும்பிட்டார், இந்த ஆட்சியும் கும்பிட்டாங்க. கீழே இறங்கி வந்தார். இவருக்கு விபூதி கொடுத்தார் அர்ச்சகர், குங்குமம் கொடுத்தார், பிரசாதம் கொடுத்தார். செட்டியார் பிரசாதத்தை வாங்கினார், ஆட்சி கையில் கொடுத்தார். அப்படியே சாஞ்சார். முடிஞ்சிருச்சு. கலட்டின தாலி கலட்டியது தான். அந்த ஆட்சிக்கு பாராட்டா, செட்டியாருக்கு பாராட்டா? என்னங்க, ஆட்சிக்கு தான் பாராட்டு. யாராவது கலட்டி கொடுப்பாங்களா? யோசிங்க. அதுதான் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். மறக்காதீங்க. எத்தனை ஊரு, எவ்வளவு திருப்பணி. திரும்பின இடமெல்லாம் இவங்க திருப்பணி. அச்சா, இன்னொரு திருப்பணி போறேன். அது எந்த ஊர் தெரியுமா? காஞ்சிபுரம் திருப்பணி. காஞ்சிபுரம் திருப்பணி நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். மாயூரம்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாய வரம் வாங்க. என்ன மாயூரத்துக்கா வர கேட்பாங்க. இது உண்மையில் மாயூரம். மாயூரம்னா மயிலுன்னு அர்த்தம். அம்பாள் மயிலாக வந்து வழிபாடு செய்த திருத்தலம் மாயூரம். மாயவரம்னு இன்னைக்கு ஆக்கிவிட்டாங்க. இப்ப தமிழ்ல மயிலாடுதுறை. அங்கே ஒரு செட்டியார் திருப்பணி பண்றார். திருப்பணி பண்ற போது பெரிய பெரிய கல், பெரிய கல் தூண்கள். அந்த காலத்தில் காவேரியில ஒரு பாலம், ட்ரெயின் கிடையாது. பக்கத்து ஊர்ல இருந்து வண்டியில இந்த கல்லை கொண்டாடணும், வந்து இந்த கோயில்ல கட்டணும். அபயாம்பிகை சந்நிதி மாயூரம். கல்லை கொண்டுகிட்டு வர்றாங்க. ஊர்க்காரங்கள்லாம் தகராறு பண்றாங்க. ஏன்
இவ்வளவு கனமான கல்லை கொண்டுட்டு வந்தா பாலம் இடிஞ்சு போயிடும். பாலம் இடிஞ்சு போனா காவேரி வெள்ளத்துல யாரும் போக முடியாது. அதனால செட்டியார் திருப்பணியை நிறுத்து. வெள்ளக்கார கலெக்டர் செட்டியாரை கூப்பிட்டார். இந்த கல்லை கொண்டுகிட்டு போனா பாலம் உடைஞ்சிடும், அதனால உங்க திருப்பணி இல்லை. செட்டியார் கம்பீரமா எந்திரிச்சார். பாலம் உடைஞ்சு போனா என் செலவில் நான் கட்டித்தரேன். எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்க அக்ரிமெண்ட். கலெக்டர் பார்த்தான், சரின்னா அருமையா திருப்பணி முடிஞ்சது, பாலம் இன்னைக்கு வரைக்கும் உடையல. புரியுதா? தேவகோட்டை செட்டியார் இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சு போடுறேன். சிதம்பரம் போயிருக்கீங்களா? ஆமா, மதுரையில் ஆரம்பிச்சோம், சிதம்பரத்தில் தானே கொண்டு வந்து முடிக்கணும். சிதம்பரம் போனவங்க கையை தூக்குங்க. பரவாயில்ல, சந்தோஷம். யாரும் 2 கை தூக்கலையே, நல்லது. சிதம்பரத்தில் நடராஜா சந்நிதி கும்பிடுறமா இல்லையா? அப்படி கும்பிட்டுட்டா கோவிந்தராஜ பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? பக்கத்தில் இருப்பார். சரிதானே? நேர பார்த்தா நடராஜா, அப்படி திரும்பி பார்த்தா கோவிந்தராஜா. இது வைஷ்ணவா, அது சைவம். 2 ஒரே நேரத்தில் பார்க்கலாம். இப்படி பார்த்து நடராஜாவை கும்பிடலாம், இப்படி திரும்பி கோவிந்தராஜாவை கும்பிடலாம். அதெல்லாம் இப்போ. இதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார். தெரியுமா தெரியாதா? அந்த காலம் கிட்டத்தட்ட 100 வருஷம். ராஜா சார் அண்ணாமலை செட்டியார், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை கட்டியவர். நடராஜா கோயிலுக்கு அவங்க பரம்பரை நிறைய திருப்பணி பண்ணின குடும்பம். சாவண்ணா ராவண்ணமானா குடும்பம், SRM ஃபேமிலி, கானாடுகாத்தான். அதில் வந்தவர் ராஜா சார் அண்ணாமலை செட்டியார். ரங்கூன்ல இருந்து, பர்மாவில் ரங்கூன்ல இருந்து எல்லாம் போட்டுட்டு ஓடுனாங்களாம். இப்ப சொல்றாங்க அங்க இந்த 1 லட்சம் ஏக்கர் ராஜா சார் அண்ணாமலை செட்டியாருக்கு சொந்தம். ஏக்கர் அங்கே இருக்கு. 1 லட்சம் ஏக்கர் எப்போ? 1940 பர்மாவில். அந்த அண்ணாமலை செட்டியார் அவர் தான் இப்போ கோயிலுக்கு ட்ரஸ்டி. எந்த கோயிலுக்கு? சிதம்பரம் கோயிலுக்கு. ஒரு நாள் அப்ப எப்படி தெரியுமா? இந்த 2க்கு நடுவில் சுவர் இருந்துச்சு. நடராஜா தனியா கும்பிடணும், சுத்தி வந்து கோவிந்தராஜாவை கும்பிடணும். குறுக்கில சுவர். அப்படித்தான் இருந்தது. ஒரு நாள் அந்த சுவத்தை யாரோ இடிச்சு விட்டாங்க. யார் இடிச்சிருப்பா? எனக்கு தெரியும், அப்புறமா சொல்றேன், மறந்தா கேளுங்க. யாரோ இடிச்சு விட்டாங்க, சுவர் இடிச்சு போச்சு. ஒரு பக்கம் தீட்சிதர்கள், ஒரு பக்கம் வைஷ்ணவர்கள். செட்டியார்கிட்ட வந்தாங்க, சுவரை கட்டுங்க. செட்டியார் சொன்னார், சுவரு கட்ட வேண்டாம். நேர பார்த்தா நடராஜா, திரும்பி பார்த்தா கோவிந்தராஜா. இந்த மாதிரி காட்சி கிடைக்காது எந்த ஊர்லையும். வேண்டாம், கட்ட வேண்டாம். அதெல்லாம் முடியாது, கட்டணும். 2 பேரையும் விரோதம் பண்ணிக்க முடியுமா? தில்லைவாழ் அந்தணர்கள் ஒரு பக்கம், வைஷ்ணவர்கள் ஒரு பக்கம், 2 பேர் கட்டணம். செட்டியார் கவலையா படுத்துட்டார். ராத்திரி மறுநாள் காலையில் டெலிகிராம் வருது. அந்த காலத்தில் தந்தி வந்து அரண்டுருவாங்க. எங்க உங்க வம்சத்தில் யாராவது 80 வயசுக்கு மேலே இருப்பாங்களான்னு கேட்பாங்க. தந்தி வந்தா வேற அர்த்தம். தந்தி வந்துடுச்சு. செட்டியார் தந்தியை பார்க்கிறார். ராஜா சார் அண்ணாமலை செட்டியார், அவருக்கு பேரன் பிறந்திருக்கார். MAM ராமசாமி செட்டியார், அவர் அண்ணன் பிறந்திருக்காரு. கேட்டீங்க? ராஜா சார் முத்தையா செட்டியாருக்கு ஆண் குழந்தை, முதல் குழந்தை பிறந்திருக்கு. அது குடும்பம். முதல்ல ஆண் குழந்தை, சந்தோஷப்படுவாங்களா இல்லையா? செட்டியார் பேசாம உட்கார்ந்திருக்கார். பேரன் பிறந்திருக்கார். தீட்சிதர்கள் ஒரு பக்கம், ஐயங்கார்கள் ஒரு பக்கம் பெரிய மாலை கொண்டுகிட்டு செட்டியாருக்கு போடுறதுக்கு வர்றாங்க. பேரன் பிறந்திருக்கான்னு. செட்டியார் என்ன தெரியுமா சொன்னார்? எனக்கு மாலையெல்லாம் வேண்டாம், நான் ரொம்ப வருத்தமா இருக்கிறேன். என்னங்க, பேரன் பிறந்திருக்கேன், வருத்தமா? இல்லை, எனக்கு வருத்தம் வேண்டாம். என்ன சொல்றீங்க? பேரம் பிறந்த மகிழ்ச்சியை விட நடராஜாவையும் கோவிந்தராஜாவையும் சுவர் வச்சு பிரிக்கலாம்னு நினைக்கிறீங்களே, அந்த வருத்தம் எனக்கு அதிகமாகிவிட்டது. பேரம் பிறந்த மகிழ்ச்சியை விட இந்த வருத்தம் அதிகம். எனக்கு மாற வேண்டாம், போங்க.
எல்லாம் போயிட்டாங்க. 1 மணி நேரம் திரும்பி வந்தாங்க மாலையோடு. செட்டியார் என்னன்னு கேட்டார். சுவர் வைக்க வேண்டாம், மாலையை போட்டுட்டார். அன்னைக்கு விழுந்த சுவரு இன்னைக்கு வரைக்கும் யாரும் வைக்கல. ஒரு நேரத்தில் நடராஜாவை பார்க்கலாம், திரும்பினா கோவிந்தராஜாவை பார்க்கலாம். ஆமா, சுவத்தை இடிச்சது யாரு? நடராஜாவும் கோவிந்தராஜாவும் சேர்ந்து இடிச்சிருக்காங்க. நம்மளை பிரிக்கிறதுக்கு இந்த பயலுக ஒரு சுவர் வச்சு விட்டாண்டா இடி. அதை காப்பாத்தினது யாரு? ராஜா சார் அண்ணாமலை செட்டியார். நான் அங்கங்க ஒன்னொன்னு அப்படின்னு தொட்டு காமிச்சுக்கிட்டே போயிருக்கேன். இன்னும் ஒன்று முடிச்சிடுறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. சரிதானா? இப்போ நாங்கள் அதையெல்லாம் மறந்துட்டோம். இப்போ எங்களுக்கு வேற ஆளுக தான் நிற்கிறாங்க. அதுக்கு 1 மாதம் முன்னால ஜூலை மாதம் 7ஆம் தேதி மெட்ராஸில் ஒரு பெரிய மகாநாடு. அநேகமாக இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இன்னும் 1 மாதத்தில் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு மகாநாடு மெட்ராஸில். சென்னையினுடைய துணைவேந்தர், இணையில்லா துணைவேந்தர், 25 ஆண்டுகள் வைஸ் சான்சலர் டாக்டர் ஏ லட்சுமணசாமி முதலியார், ஏஎல் முதலியார்னு பேர், உலக புகழ் பெற்ற டாக்டர். அவர் தலைமை தாங்குகிறார். எல்லா பெரியவங்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏஎல் முதலியார் என்ன சொல்றார் தெரியுமா? மறக்காதீங்க, ஜூலை மாதம் 7ஆம் தேதி 1947 நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது. கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். அப்படி கிடைச்சிட்டா நம்மளை நாமே ஆட்சி பண்ணிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும். படிப்பு இருந்தால் தான் நல்லது. ஆனால் தென்னாட்டில் கல்லூரிகள் கிடையாது. மதுரையில் ஒரு 2 கல்லூரி, திருச்சி, பாளையங்கோட்டை, வேற எங்கேயும் காலேஜ் கிடையாது. நீங்கள்லாம் பெரும் பணக்காரர்கள். எங்கேயாவது உங்க ஊர் பக்கத்தில் ஒரு காலேஜ் கட்டணும். கேட்டது யாரு? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் ஏஎல் முதலியார். முதல்ல ஒரு செட்டியார் உட்கார்ந்திருக்கார். அவருக்கு 38 வயசு. நல்ல கேளுங்க, 38 வயசு. எந்திருக்கிறார். காரைக்குடியில் நான் ஒரு காலேஜ் கட்டினேன். யாருன்னு தெரியுதா? டாக்டர் அழகப்பா. 38 வயசு. 1909 பிறந்தவர். 38 வயசு. காரைக்குடியில் நான் ஒரு கல்லூரி கட்டுகிறேன். சந்தோஷம். உடனே அடுத்த ஆள் எந்திரிச்சார். விருதுநகரில் நான் ஒரு கல்லூரி கட்டுகிறேன், VHNSN காலேஜ். அவர் சரி. அடுத்தாப்புல சிவகங்கை ராஜா, நான் சிவகங்கையில் ஒரு கல்லூரி கட்டுகிறேன். மடமடன்னு 3 பேர். சந்தோஷம் ஏஎல் முதலியாருக்கு. சிவகங்கை ராஜாவை கேட்டார், உங்க கல்லூரி எப்போ தொடப்பீங்க? RDM காலேஜ், ராஜா துரைசிங்கம் மெமோரியல் காலேஜ், எங்க அப்பா பேர்ல கட்ட போறேன். அடுத்த வருஷம் பிள்ளைகளை சேர்த்தேன். 1 வருஷம் ஆகணுமா இல்லையா? வேலை பார்க்கணும்ல. இதுக்கு எத்தனை வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு. அது மாதிரி சரி. MSP ராஜா, நீங்க விருதுநகர்ல VHNSN காலேஜ், விருதுநகர் இந்து நாடார்களுக்கு பாத்தியப்பட்ட செந்தில் குமார நாடார் கல்லூரி. திருப்பி கூட சொல்ல முடியாது. VHNSN காலேஜ் நீங்க எப்போ தொடங்குவீங்க? அடுத்த வருஷம் தொடங்குறேன். டாக்டர் செட்டியார், அவர் அப்படித்தான் கூப்பிடுறது, அழகப்ப செட்டியார், நீங்க எப்போ காலேஜ் தொடங்குவீங்க? அடுத்த மாசம் கல்லூரி தொடங்கப்படும். என்னங்க 1 மாசம் தான் இருக்கு. செட்டி நாட்டில் ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? என்ன? ஒன்றே செய்க, அதுவும் நன்றே செய்க, அதுவும் இன்றே செய்க, அதுவும் இன்னே செய்க. புரியுதா புரியலையா? ஒன்னை செய், அதை நல்லதா செய், அதை இன்னைக்கு செய், இல்லை இப்பவே செய். மாறி போனா மனசு போயிடும். கொடுக்க நினைச்சா என்ன செய்யணும்? அப்பவே கொடுக்கணும். இல்லைன்னா யோசிச்சு கொடுப்போம், போச்சு குறைஞ்சிடும். செட்டியார் சொல்லிவிட்டார். அடுத்த மாசம் விட்டார். காரைக்குடி புல்லூரும் பாம்பூரும் உற்று. செட்டியார் என்ன பண்ணார்? கணேசன் கம்பன் அடிப்பொடி, சென்னைக்கு போங்க, அபிலியேஷன் வாங்கிட்டு வாங்க.
ஒரு வாரத்துல காரைக்குடியில கல்லூரி கட்டலாம்னு ஏஎல் முதலியார் உத்தரவு கொடுத்துட்டார். வந்தாச்சு, பிள்ளைகளை எல்லாம் சேர்க்கணும். காரைக்குடியில இன்னென்ன வகுப்புகள் வருது. ஆமா, கல்லூரி நடத்துறதுக்கு இடம் வேணுமே. காந்தி மாளிகை, முனிசிபல் ஆபீஸ். கணேசன் அங்க போனார். காந்தி மாளிகையில முனிசிபல் ஆபீஸ் வச்சிருக்கீங்க, இத்தனை கட்டடம் இருக்கு, இங்க ஒரு கல்லூரி கட்டலாம்னு போன மாசம் ராஜாஜி திறந்து வைக்க வந்த போது சொன்னாரு, இந்த காலேஜுக்கு அதை வாடகைக்கு விடுங்க. சரி, காந்தி மாளிகை 15 அறைகள் காலேஜுக்கு வாடகை கிடைத்தாச்சு. ஆத்தியார் உடனே தகவல். என்ன தகவல்? காரைக்குடியில் அழகப்பா கல்லூரி தொடங்கப்பட போகிறது. இங்கே கல்லூரியில் ஆசிரியராக வருபவருக்கு மற்ற கல்லூரிகளில் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட 10 ரூபாய் அதிகம் கொடுக்கப்படும். 10 ரூபாய் எப்ப? 1947. இன்னைக்கு எங்க ஊர்ல பிச்சைக்காரனுக்கு 10 ரூபாய் போட்டா அவன் 20 ரூபாய் செத்து நமக்கு போட்டு போயிருந்தான். அந்த காலம் 10 ரூபாய்க்கு மதிப்பு இருந்த காலம். எனக்கு தெரிய 1 ரூபாய்க்கு 32 இட்லி வாங்கி சாப்பிட்டுருக்கேன். 32 நான் சாப்பிடல, நீங்க பார்க்கிற பார்வை பார்த்தா பயமா இருக்கு. 32 இட்லி சார், அரை அணாவுக்கு ஒரு இட்லி, அரை அணா 16 அணாவுக்கு 32 இட்லி. எங்க அப்பா, அம்மா, என் தம்பி, எங்க அக்கா, நான் 5 பேரும் சாப்பிட்டு 2 இட்லி மிஞ்சி. 1 ரூபாய்க்கு இட்லி வாங்கி 5 பேர் சாப்பிட்டு 2 இட்லி மிஞ்சும். இதெல்லாம் 1958. இது அதுக்கு முன்னால 1947. 10 ரூபாய்க்கு கட்டடமே கட்டி விடலாம். அப்படி ஒரு காலம். எல்லா வாத்தியாருக்கும் அங்கிருந்து விறுவிறுன்னு அழைப்பு போயிடுச்சு. வந்தாங்க, இன்டர்வியூ வச்சாங்க. தமிழ் வாத்தியார். அந்த காலத்துல தமிழுக்கு ப்ரொஃபசர் போஸ்ட் கிடையாது, லெக்சரர் போஸ்ட் தான். லெக்சரருக்கு சம்பளம் குறைச்ச, ப்ரொஃபசருக்கு சம்பளம் கூட. பேராசிரியர் பதவி கிடையாது, விரிவுரையாளர் பதவி தான் இருந்தது. ஒருத்தரை கூப்பிட்டாங்க, முத்துசிவன் பேரு, கம்பன்ல நல்லா படித்தவர், நல்ல பெரியவர். அவரை அப்பாயின்ட் பண்ணியாச்சு. என்ன போஸ்ட்? லெக்சரர். அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போகுது. யூ ஆர் அப்பாயிண்டட் as ப்ரொஃபசர் ஆஃப் தமிழ்னு போட்டுட்டாங்க. லெக்சரர்னு போடுறதுக்கு பதிலா ஏன் தெரியுமா? இந்த டைப் பண்ண பாருங்க கிளார்க்கு, அவன் ப்ரொஃபசர் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ப்ரொஃபசர் ஆஃப் பாலிட்டிக்ஸ், ப்ரொஃபசர் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், ப்ரொஃபசர் ஆஃப் காமர்ஸ், ப்ரொஃபசர் ஆஃப் தமிழ்னு அடிச்சுட்டேன். அழகப்ப செட்டியார் அதை பார்க்கல, அப்படியே தூக்கி தூக்கி கையெழுத்து போட்டாரா, கையெழுத்தும் போட்டு விட்டார். போயிடுச்சு. முத்துசிவன் தூக்கிட்டு ஓடி வர்ற கணேசன் கிட்ட, ஐயா ப்ரொஃபசர் ஆஃப் தமிழ்னு இருக்கு, தமிழுக்கு ப்ரொஃபசர் போஸ்டே கிடையாது, இப்படி ஆயிடுச்சு, தப்பா போச்சு. ஆமா, அவர் டாக்டர் அழகப்ப செட்டியார்கிட்ட வர. செட்டியார் இப்படி பார்க்கிறார், இப்ப என்ன பண்ணலாம்? கணேசன் சொல்றார், நம்ம தானே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தோம், கிழிச்சு விட்டு வேற ஆர்டர் கொடுத்துருவோம். நல்லா கேட்குறீங்க. அழகப்ப செட்டியார் சொன்னார், அழகப்பா போட்ட கையெழுத்து போட்டதுதான். He is professor of தமிழ். ராமனுக்கு இல் ஒன்று வில் ஒன்று சொல் ஒன்றுங்கிறீங்க, சொன்ன சொல்லை மீறாதவன். அது மாதிரி அழகப்ப செட்டியார் போட்ட கையெழுத்து போட்டதுதான். He is ப்ரொஃபசர் ஆஃப் தமிழ். சொல்லிவிட்டீங்க, சம்பளம் இல்லை, எக்ஸ்ட்ரா சம்பளம் ஆறு கொடுக்கிறது, கவர்மெண்ட் கொடுக்காதே, அழகப்பா ட்ரஸ்ட் கொடுக்கும். 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்தியாவிலே 2 நிகழ்ச்சிகள் நடந்தன. ஒன்று, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது. 2, காரைக்குடியில் கல்வி கண் திறக்கப்பட்டு டாக்டர் அழகப்ப செட்டியார் அழகப்பா கல்லூரியை தொடங்கினார். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1947 அழகப்பா கல்லூரி இல்லைன்னா செட்டி நாட்டிலே பல பேர் படித்திருக்க மாட்டார்கள். புரியுதா? 1967 CN அண்ணாதுரை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழிலே ப்ரொஃபசர் போஸ்ட். அது வரைக்கும் 20 வருஷம் டாக்டர் அழகப்ப செட்டியார் ட்ரஸ்டில் இருந்து எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்து ப்ரொஃபசர் போஸ்ட்டை உண்டாக்கினார்.
தமிழுக்கென்று ஒரு பேராசிரியர் பதவியை முதலில் உண்டாக்கி கொடுத்தவர் ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார். அவருக்கு பெயர் டாக்டர் அழகப்ப செட்டியார். முடிக்கிறேன். அழகப்ப செட்டியாருக்கு எனக்கு ஒரு தொடர்பு உண்டு. சொல்லணுமா வேண்டாம்? நான் எங்கள் தேவகோட்டையில் இஎஸ்எல்சி படித்தேன். அந்த 8ஆம் கிளாஸில் கவர்மெண்ட் பரீட்சை, எலிமெண்ட்ரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட், இஎஸ்எல்சி. எங்கள் ஊரில் ஒரு 10 பள்ளிக்கூடம், அதில் நான் தான் முதல் மார்க். அப்போ தெரிஞ்சுக்கிறீங்க மற்றவன்லாம் எவ்வளவு மட்டமாக இருந்திருக்க. எனக்கு தான் ஃபஸ்ட்டு மார்க். எங்கள் ஊரில் அதுக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் விழா. இந்த 8ஆம் கிளாஸில் இஎஸ்எல்சி, அந்த காலம் 1957-56 இஎஸ்எல்சியில் இந்த பையன் முதல் மார்க் வாங்கியிருக்கேன், இவனுக்கு பரிசு கொடுக்கணும். எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் அப்போ பேனா கூட எழுதுறதில்லை, பென்சிலை வச்சு எழுதிக்கிட்டு இருந்த காலம். என்னை கூட்டிகிட்டு வந்தாச்சு. நான் ஒரு அரை ட்ரௌசர் வந்து நிற்கிறேன். ஒரு பெரியவர் எனக்கு ஒரு பேனா பரிசு கொடுத்தார். பேனா தான் எனக்கு நல்லா இருந்துச்சு. கொடுத்தவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. பேனாவை வாங்கினேன், எழுதினேன், 4 மாத்தையில் உடைச்சு விட்டேன். அப்புறம்தான் தெரியுது அந்த பரிசை கொடுத்தவர் டாக்டர் அழகப்ப செட்டியார். இன்னைக்கு இருந்தா அந்த பேனாவை கோயிலில் வச்சு கும்பிட்டுருப்பேன். தெரியாது. 1947 இருந்து 57 வரைக்கும் 10 ஆண்டுகளில் 10 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்து காரைக்குடியை கல்விக்குடியாக மாற்றியவர் டாக்டர் அழகப்ப செட்டியார். சாகுற போது தனக்குன்னு எந்த சொத்தும் இல்லாமல் குடியிருந்த வீட்டை கூட கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு எழுதி கொடுத்து விட்டு சாகுற பொழுது ஒண்ணுமில்லாம பாப்பரா இறந்து போன ஒரே வள்ளல் டாக்டர் அழகப்ப செட்டியார். கோடி கொடுத்த கொடையன், குடியிருந்த வீடும் கொடுத்த வெடிச்செல்வன், தேடியும் அள்ளி கொடுத்த அழகன், அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு. டாக்டர் வாசுப மாணிக்கம் பாடினார். அந்த அழகப்பா இவர்கள் எல்லாம் செட்டி நாட்டின் பெருமையை காப்பாற்றியவர்கள். இதை ஏன் தெரியுமா சொல்றேன்? நம்ம பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் சொல்லுங்க. நம்ம பாரம்பரியம் இப்படி, நம்ம இப்படியெல்லாம் வந்திருக்கிறோம். எத்தனை கோயில்கள் வெளிநாட்டில், அமெரிக்காவில் எத்தனை கோயில்கள் இப்போ. அதனாலே என்னுடைய தலைப்பு ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிட்டேன். கூட எடுத்துக்கிட்டதுக்கு நான் காரணம் இல்லை, நன்றாய் கேட்ட நீங்கள் காரணம். அதனால உங்களுக்கெல்லாம் நன்றி. நகரத்தார் பொதுமக்கள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஏதோ நம்ம வீட்டில் பேசுற மாதிரி பேசியிருக்கிறேன், அவ்வளவுதான். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். முக்கியமாக கண்காடு முருகன் கோயிலுக்கு என்னுடைய வணக்கங்கள். அவங்க தான் என்னை கூப்பிட்டவங்க. அதனால தான் நான் அமெரிக்கா ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, எல்லா பெருமக்களுக்கும் பொருந்திய தேசும் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி, என்னையும் ஒருவனாக்கி இரும் களர் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு எல்லோரையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.